ஒரு சின்ன கிராமத்துல ராமுன்னு ஒருத்தர் ஒரு தள்ளு வண்டி கடை வச்சிருந்தாரு. அந்த கடை அவ்வளோ பெருசு இல்ல. மர பெஞ்ச், ஸ்டீல் தட்டு, இந்த மாதிரி ஏழ்மையான பொருட்கள் தான் இருக்கும். ஆனா சுவை அருமையா இருக்கும். இவரோட சாப்பாட சாப்பிட்ட வெளியூர்ல இருந்து வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இவரோட சாப்பாடு அருமையா இருக்கும். அந்த ஹோட்டலோட சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷல். ஆனா அவரோட ஹோட்டல்ல இவ்ளோ கூட்டம் கூடுறதுக்கு முக்கியமான காரணம் அவரோட பூண்டு தோசையும் சாம்பார் சட்னியும் தான். அது கூட உளுந்து வடைய வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அது மட்டும் இல்ல, இவர் கடையில பானிபூரி, காளான், கொத்து பரோட்டா, மிளகாய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அத்தோ, முட்டை பொடி மாஸ், கொத்தூக்கறின்னு பல வகைகள் இருக்கு. தினமும் காலையில விவசாயிகள், பள்ளி பிள்ளைகள், வேலைக்கு போறவங்க எல்லாரும் அங்க வந்து இட்லி, தோசை, சாம்பார், வடைன்னு சாப்பிடுவாங்க. யாருக்காவது காசு இல்லைன்னா முதல்ல சாப்பிடு, காசு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாரு. என்னதான் ராமுவுக்கு மனசுல கஷ்டம் இருந்தாலும் முகத்துல புன்னகை மட்டும் எப்பவும் குறையாது. ராமு ஒரு காலத்துல ரொம்ப வறுமையில இருந்தா. பசிச்சு அழுத நாட்கள் அவனுக்கு மறக்கவே இல்ல. அதனாலதான் என் ஹோட்டலுக்கு வர்ற யாரும் பசியோட போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தான். என்ன கணேசா, ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கடை பக்கமே வரதில்ல. என்ன ஆச்சு? அட, அதெல்லாம் இல்லப்பா. வேலை விஷயமா வெளியூர் போனேன். அதுதான் கடை பக்கமே வரல. இல்லன உன் கடைக்கு வராம இருப்பனா? உன் கடையில வந்து சாப்பிட்டாம எனக்கு தூக்கமே வராது. சரி சரி, வேற என்ன வேணும்? பொடி தோசை போடவா? இது என்னடா புது கேள்வி? நீ பாட்டுக்கு தோசை சுட்டுடேரு, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுடே இருக்கு. அம்மா சுந்தரி, எப்பவும் போல இன்னைக்கு சாம்பார் அருமையா இருக்குமா? ராமுவுக்கு அவங்க மனைவி சுந்தரி ரொம்ப உதவியா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, சாம்பார், சட்னி, தோசை மாவு இதெல்லாம் இவங்க தான் செய்வாங்க. அண்ணா, எனக்கு 2 முட்டை தோசை, என்னோட தம்பிக்கு ஒரு கொத்து பரோட்டா. சரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, போட்டு தர. ஆமா, 2 பேரும் என்ன படிக்கிறீங்க? அண்ணா, நாங்க 2 பேருமே உயிரியல் படிக்கிறோம். இன்னைக்கு எக்ஸாம் இருக்கண்ணா. சரிம்மா, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியா பரீட்சை எழுதணும். இப்படி தினமும் கடைக்கு வரவங்க கிட்ட நல்ல சந்தோஷமா பேசிக்கிட்டே வியாபாரம் செய்வாரு. காசு இல்லன்னு யாராச்சும் வந்தா, காசு இல்லன்னு கூட பரவாயில்ல, முதல்ல வந்து சாப்பிட்டுங்கன்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு நாள் ராமுவோட கடைக்கு ஒருத்தர் வாராரு. ஆனா அவர் பக்கத்து ஊர்ல இருந்து வாராரு. அண்ணா வாங்க அண்ணா, என்ன வேணும்? என்ன சாப்பிட்றீங்க? அண்ணா, நான் சொல்கிறனோ, என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இந்த ஊரே இல்லைண்ணா. நான் எருமநாயக்கம் பாளையத்தில் இருந்து வரேண்ணா. அதனால என்ன? இந்த ஊரா இருந்தாலும் சரி, வேற ஊரா இருந்தாலும் சரி, வேற வீதியா இருந்தாலும் சரி, ஏன் வேற நாட்டில் இருந்தாலும் சரி, நம்ம கடைக்கு வந்துட்டா சாப்பிடாம போக முடியாது. நான் கேப்டன் விஜயகாந்த் அண்ணாவோட ரசிகன், தெரியுமில்ல? அண்ணா, அது இல்லைண்ணா. நான் பக்கத்து ஊர், வர வழியில் காசு எங்கேயோ விழுந்துருச்சுண்ணா. இருந்தாலும் எனக்கு பயங்கரமாக பசிக்குதுண்ணா. இந்த தடவை எனக்கு காசு இல்லாமல் சாப்பாடு போடுங்கண்ணா. நான் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக காசு தரேண்ணா. அட அண்ணாச்சி, இதுதான் உங்க பிரச்சனையா? காசு பயணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் நல்ல மனுஷங்க வர்றது ரொம்ப கஷ்டம். காசு போகட்டும் அண்ணாச்சி, முதல்ல சாப்பிடுங்க. நம்ம கடையில் முட்டை பொடி மாஸ் இருக்குது, நெய் ரோஸ்ட் இருக்குது, பூண்டு தோசை இருக்குது, கொத்து பரோட்டா இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? காசு இல்லாமல் சாப்பிட போகிறோன்னு காவலைப்படாதீங்க. கூச்சம் இல்லாமல் என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் அடுத்த தடவை வரும்போது இதுக்கு நீங்கள் காசு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டத அவருக்கு ராமு தராரு. பக்கத்துல ஒரு நாய்க்குட்டி ராமுவோட கடையவே பார்த்துட்டு இருந்ததுச்சு. ராமு அந்த நாய்க்குட்டியோட பசிய புரிஞ்சுக்கிட்டான். உடனே அதுக்கு ஒரு தட்டுதல சாப்பாடு வைக்கிறான். அதுக்கு வெளியூர்ல இருந்து வந்தவர் சொல்றது, அண்ணா, நிஜமாவே உங்களுக்கு நல்ல மனசண்ணா. நான் காசு இல்லைன்னு சொன்னேன், எனக்கு இலவசமாக சாப்பாடு போட்டீங்க. யாருன்னும் தெரியாத நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போட்டீங்க, அதுவும் தட்டுதலை வச்சு அந்த நாய்க்குட்டி கொடுத்தீங்க. நல்ல மனசண்ணா உங்களுக்கு. அதுக்கு அவங்க மனைவி இப்படி சொல்றாங்க. அண்ணா, அதுதான் அண்ணா, எங்கள் கடையோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். பசின்னு வந்தால் நாங்கள் காசு பணம் பார்க்க மாட்டோம்ண்ணா.
அதனாலேயே மக்களுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு அண்ணா. தினமும் எங்கள் கடையில் சாப்பிட்டா அவங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். அதோட நாங்கள் ரொம்ப கம்மி விலையில தான் விற்பனை பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நல்ல லாபம் வருது அண்ணா. உங்கள் மனசு மாதிரியே இந்த கடையும் நல்லா வளரணும்னு நான் ஆசைப்படுற தங்கச்சி. தோசையும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிடும்போது சும்மா நாக்கில் உக்காந்து ரங்கு ரக்கரின்னு நடனம் ஆடுது. தங்கச்சி, உன்னோட கைப்பக்குவம் சூப்பர்மா. நீங்கள் எனக்கு செஞ்ச உதவியை நான் என்னோட வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா. அப்போ நான் போயிட்டு வரேன் அண்ணா. போயிட்டு வர தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ராமுவும் அவங்க மனைவியும் அவங்க வியாபாரத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி தினமும் அவங்க வியாபாரத்தை சந்தோஷமா செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு ஊருக்குள்ள திடீர்னு ஜீப், பைக், அரசு வண்டி எல்லாம் ஊருக்குள்ள வந்தது. உடனே இன்ஸ்பெக்ஷன், ஹோட்டல் செக் என்று ஊர்ல பேச ஆரம்பிச்சாங்க. ராமு கொஞ்சம் பதறினா. ஆனா அவ ரொம்ப சுத்தமான முறையில சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதால அவனுக்கு பயம் இல்லை. அடக்கடவுளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே நம்ம ராமு. நல்ல சாப்பாடு தானா எல்லாருக்கும் தருவான். அப்புறம் ஏன் ராமு கடைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வராங்க? வாங்க, என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம். நம்ம ராமுவுக்கு நம்ம தான் உதவணும் அப்படின்னு ஊர்ல இருக்க சில பேர் போய் அந்த அதிகாரிங்க கிட்ட போய், ஐயா என்னங்க ஐயா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாரு, இந்த கடையில சுத்தமில்லாத உணவு உற்பத்தி பண்றதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஒழுக்கமா நீங்க செய்யற உணவை வச்சுட்டு எங்க கூட வாங்க. இந்த கடையில் சுத்தமில்லாத உணவு உற்பத்தி பண்ணுறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஒழுக்கமாக நீங்கள் செய்கிற உணவை வச்சுட்டு எங்கள் கூட வாங்க. ஐயா, நிஜமா நாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டோம் ஐயா. நாங்க தரமான உணவு தான் ஐயா மக்களுக்கு தருவோம். நீங்க வேணும்னா எங்க உணவை சாப்பிட்டு பாருங்க ஐயா. உங்களுக்கு தப்பான தகவல் வந்திருக்கு ஐயா. என்னது, உன்னோட கடையில் செய்கிற உணவை நான் சாப்பிட்ணுமா? சுத்தம் இல்லாமல் நீ உணவு செஞ்சு தருவ, நான் அதை சாப்பிட்ணுமா? ஒழுங்கா என் கூட வா. ஐயா, ராமு அந்த மாதிரி தப்பான ஆள் இல்லை ஐயா. இந்த ஊர்லயே ராமு மாதிரி ஒரு நல்ல பையன் இல்லை ஐயா. என்னோட குழந்தைகளை கூட நான் ராமு கடையில தான் ஐயா வாங்குவா. ராமு ரொம்ப நல்ல பையன் ஐயா. அது மட்டும் இல்லங்க, காசு இல்லனோ யாராச்சும் வந்தா கூட அவங்கள சாப்பிட சொல்லுவாரு. அவ்வளோ நல்லவருங்க. அவங்க மனைவியும் அதே மாதிரி தான். இவங்க கடையில நல்ல சுத்தமான சாப்பாடு தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சுவையாவும் இருக்குங்க. காசு கூட ரொம்ப கம்மியான காசு தான் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அதிகாரி விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவரு ராமுவை பார்த்து சொல்றாரு, 2-3 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் கடைக்கு ஒரு அப்பாவி காசு இல்லாமல் வந்ததுக்கு நீங்கள் 1 ரூபா கூட வாங்காமல் அவனுக்கு வயிறு புள்ள சாப்பாடு போட்டிங்களே, ஞாபகம் இருக்க? அன்னைக்கு பசியோடு வந்தவனே நான் தான். நான் யார் என்று தெரிகிறதா? அண்ணாச்சி, நீங்களா? அண்ணாச்சி, என்னால நம்பவே முடியல அண்ணாச்சி. அண்ணாச்சி, நிஜமா நான் நல்ல தரமான சாப்பாடு தான் அண்ணாச்சி மக்களுக்கு தர நான் போய் சொல்லல அண்ணாச்சி. எனக்கு தெரியும், நீங்களும் உங்கள் மனைவியும் நல்ல சாப்பாடு தான் தரீங்க. நான் சும்மா உங்களுக்கு பயப்படுத்தலான்னு தான் உங்களை அப்படி பண்ணேன். நான் உங்கள் கடையில் சாப்பிட்ருக்க ரொம்ப சுத்தமாகவும் சுவையாகவும் இருக்கும். கவலைப்படாதீங்க, யாருனே தெரியாமல் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும். காசு இல்லாதவங்களுக்கு உதவுறத பார்த்து அந்த அரசு அதிகாரி ஒரு புது வண்டி வாங்கி தந்தாரு. ஹோட்டல் விரிவானது. மேலும் மக்கள் வந்தாங்க. ராமுவோட ஹோட்டல் ஊரோட அடையாளமாயிடுச்சு. ராமுவும் அவங்க மனைவியும் ரொம்ப சந்தோஷமா புது வண்டில வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. யாருனே தெரியாம ராமு செஞ்ச அந்த ஒரு உதவி அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. நல்ல உதவுற மனசு இருந்தா போவது இன்னைக்கு இல்லனாலும் எப்பவாசக்கும் நமக்கு வெற்றி கிடைக்கும்.